Hi friends, நான் விஷ்ணு. இன்னைக்கு நாம பண்றது beef dry fry. ஃபர்ஸ்ட் நாம குக்கர்ல மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க beef ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ginger garlic paste ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 8 விசிலுக்கு நல்லா வேக வைக்கலாம். இதை 8 விசிலுக்கு அப்புறமா குக்கர்லேருந்து நம்ம கேப்பை ரிமூவ் பண்ணுறப்ப அதில் நம்ம ஆட் பண்ண தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 8 விசில் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். பீஃபும் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இனி இது கூட நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீஃபில் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அதில் நம்ம தேவையான அளவுக்கு காரம் எவ்வளவு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கெட்டியானது அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மேக்னேட் ஆகட்டும். அது வரை ரெஸ்ட்டில் வைங்க. நம்மளோட பீஃப் நல்லாவே மேக்னேட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொட்டிடாதீங்க. ஆயில் நல்லா தெரிக்கும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப நேரம் எல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம இதை வேக வச்சிட்டோம். அதனால் ஒரு 10 மினிட்ஸுக்கு போதும். பீஃபை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, நம்மளோட பீஃப் ட்ரை ஃப்ரை நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.